மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 4.5 உள்ள இரண்டாம் கணக்கு, அதாவது ஜியாமெட்ரி கணக்கு. முக்கோணம் ஏபிசியை வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. இங்கு ஏயில் செங்கோணம் ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஒரு முக்கோணம் வரைவதற்கு நமக்கு 3 அளவுகள் தேவைப்பா. இங்கே ரெண்டு அளவுகள் வந்து நமக்கு இங்கே நேரடியாக கொடுத்துட்டாங்க. மூன்றாவது அளவு பாருங்க, வார்த்தையில இங்க ஏயில் செங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஒரு அளவு தான். ஆக மொத்தம் 3 அளவுகள் நமக்கு இருக்கின்றன. நம்ம வந்து ஒரு முக்கோணம் வரைஞ்சிடலாம். ஏயில் செங்கோணம் அப்படின்னு கொடுத்துட்டனால நம்ம வந்து இங்க செங்கோண முக்கோணம் வரைய போறோம். நான் வந்து ஒரு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த கணக்குக்கு செங்கோண முக்கோணத்தை வந்து உதவிப்படத்தில் வரையணும், இந்த கணக்குக்கு வந்து ஒரு சமபக்க முக்கோணம் மாதிரி வரையணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதாரண ஒரு முக்கோணமே போட்டுக்கோங்க. அதனால ஒன்றும் மார்க்கு குறைக்க மாட்டாங்கப்பா. நீங்கள் சாதாரணமாக முக்கோணம் போட்டு அளவுகள் மட்டும் இங்கே என்னென்ன அளவுகள் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக எழுதிக்கோங்க. இங்கே வந்து நான் உங்களுக்கு செங்கோணம் கொடுத்துருக்கனால நான் செங்கோண முக்கோணம் படம் வரைஞ்சிருக்கேன்ப்பா. நீங்கள் சாதாரணமான முக்கோணம் வரைஞ்சா கூட மதிப்பெண்கள் குறைக்கப்பட மாட்டாது கொடுத்து. இப்போ பாருங்க, ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இது வந்து முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசின்னு எழுதணும். அதில் ஏ எங்கே எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதை எப்போ அடிப்பக்கமாக எடுத்துக்கோங்கப்பா. அப்போ ஏபி, அப்போ ஏ வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு. இது ஏபி 4 சென்டிமீட்டர், அப்புறம் ஏசி 3 சென்டிமீட்டர். இது ஏபினா இதான சி, இந்த ஏசி வந்து 3 சென்டிமீட்டர். இன்னொரு அளவு வந்து ஏயில் செங்கோணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து செங்கோணம். நம்ம இப்படி குறியிட்டாலே 90ன்னு எழுதணும்னு அவசியம் இல்லைப்பா. 90 இருக்குன்னு தான் அர்த்தம். தேவைப்பட்டா எழுதிக்கோங்க. இதுக்கு வந்து நடுக்கோட்டு மையம் வரைய போகிறோம். நடுக்கோடுகள்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம இந்த உதவி படத்தில் வந்து நம்ம வரைஞ்சி காமிச்சிடலாம். அதை தான் வந்து நம்ம வரைபடத்துலையும் வரைய போகிறோம். இது வந்து உதவிப்படம், இது வரைபடம் நான் எழுதியிருக்கேன்ப்பா. சிலர் வந்து உண்மை படம் அப்படின்னு சொல்லி சில டீச்சர்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. நீங்கள் எழுதிக்கலாம், உண்மை படம்னாலும் ஓகே தான். நடுக்கோடு அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன கணக்கில் பார்த்த மாதிரி நடுப்புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு. இங்கே இந்த பக்கத்துக்கு நான் இதை நடுப்புள்ளியை வச்சுக்கிறேன். இதை இணைச்சு ஒரு கோடு போடுங்க. இது ஒரு நடுக்கோடு. அதே மாதிரி இந்த பக்கத்தோட நடுப்புள்ளி ஒரு இங்கனக்குள்ளே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைச்சா கிடைக்கிறது இன்னொரு நடுக்கோடு. அதை வரைஞ்சிக்கிட்டோம். மூன்றாவது நடுக்கோடு இந்த முனையிலேருந்து வரையணும். அது வந்து இந்த 2 கோடுகளும் சந்திக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி வழியாகவே 3வது கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்படியெல்லாம் அளந்து பார்க்காம சும்மா ஒரு 3 கோடு இப்படி ஒரே புள்ளியில் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிட்டா கூட ஓகே தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். 2 பக்கத்துக்கு மட்டும் நடுப்புள்ளி வச்சு குறிச்சிக்கோங்க. 3வது கோடை வந்து இந்த 2 கோடுகள் எங்கே சந்திக்குதோ அது வழியாக போகிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வரைபடத்துக்கு போயிடலாம். இதே மாதிரியான வரைபடம் தான் இங்கே வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏபி 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஏபி 4 சென்டிமீட்டர்னு வரைஞ்சிடலாம். ஸ்கேலோட முதல் கோட்டுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. 4 சென்டிமீட்டர் என்பதால் 4க்கு நேராக ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் இணைச்சு கோடு போட்டுடலாம். இப்போ இந்த புள்ளிக்கு ஏ, இந்த புள்ளிக்கு பி, இது வந்து 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்பயுமே அடிப்பக்கம் வரைஞ்சதுக்கப்புறம் கோணம் கொடுத்துருந்தா கோணம் தான்ப்பா வரையணும். இங்கே வந்து நம்ம கோணம் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கோணம் வரைஞ்சிக்கோங்க. கோணம் வரைகிறதுக்கு பாருங்க, பாகைமானியோட இந்த கோடு வந்து இந்த புள்ளி மேலே இப்படி பொருந்தி இருக்கணும்ப்பா. இப்படி இது மாதிரி மேட்ச் ஆகி இருக்கணும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு பாகைமானியோட இந்த லாஸ்ட் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த நம்ம வரைஞ்சிருக்கிற ஏபி கோடோட பொருந்தி இருக்கணும். இப்படி வைக்கணும். சரியா? இது மாதிரி வச்சுட்டு தான் எந்த கோண அளவாக இருந்தாலும் குறிக்கணும். நம்ம சரியாக வச்சுட்டா இப்போ 90 டிகிரி குறிக்க போகிறோம். 90 டிகிரி வந்து நமக்கு பாகைமானில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். மற்ற எல்லா எண்களும் 2 இடத்துல இருக்கும். ஒரு 80ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 280 இருக்கும், 270 இருக்கும். நம்ம கன்ஃபியூஷன்ஸ் வரும். 90 ஒரே ஒரு 90 தான் இருக்கும். அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க. இதை இணைச்சு கோடு போட்டுடலாம். கோடு போட்டு நல்லா நீட்டி விடலாம்ப்பா. சிலர் இந்த புள்ளியோட ஸ்டாப் பண்ணுவீங்க, நீட்டி விட்டுக்கோங்க. அடுத்த அளவு குறிக்க போகிறோம். ஏசி 3 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பஸில் 3 சென்டிமீட்டர் அளந்து எடுத்துக்கலாம். காம்பஸின் கூரிய முனையை வந்து ஸ்கேலோட முதல் கோட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. பென்சில் முனையை 3க்கு நேராக வச்சு 3 சென்டிமீட்டர் அளந்துக்கிட்டோம். ஏசி 3 சென்டிமீட்டர் என்பதால் ஏயிலிருந்து
3 சென்டிமீட்டருக்கு ஒரு வில்லு வெட்டுங்க. இந்த 2 விற்களும் எங்கே வெட்டி கொள்கின்றனவோ அங்கே புள்ளி வச்சுட்டு இதுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்துக்கலாம். பியும் சியும் இணைச்சிருங்க. இப்போ நமக்கு ஏபிசி என்ற ஒரு முக்கோணம் கிடைச்சிருச்சு. இந்த முக்கோணத்துக்கு நடுக்கோட்டு மையம் வரையணும். நடுக்கோட்டு மையம் அப்படின்னா முதல்ல நடுப்புள்ளி என்னன்னு தெரிஞ்சாதான் நடுக்கோடு வரைய முடியும். அப்புறம் அந்த நடுக்கோடுகள் சந்திக்கும் புள்ளி தான் நடுக்கோட்டு மையம். நம்ம ஃபர்ஸ்ட் நடுப்புள்ளி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முதல்ல மையக்குத்து கோடுகள் வரையணும். மையக்குத்து கோடு அப்படின்னா பாதிக்கு மேலே அளவெடுத்து மேலே கீழே 2 வில்லு வெட்டுறதான்ப்பா மையக்குத்து கோடு. எதில் பாதிக்கு மேலே அளவு எடுக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஏபியில் ஏல காம்பாஸின் குறை முனை வாங்கி பாதிக்கு மேலேனா நான் ஒரு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். எனவே பாதிக்கு மேற்பட்ட ஒரு அளவு எடுத்துக்கிட்டு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் இது மாதிரி வெட்டிக்கோங்க. அப்படியே அளவை மாற்றாமல் எடுத்துகிட்டு போய் பியில் வச்சு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ இந்த 2 விற்கள் எங்கே சந்திக்கின்றனவோ அதற்கு புள்ளி வச்சு டாட்டட் லைன்ஸ் போட்டுக்கலாம். அதாவது புள்ளிக்கோடுகள். ஏன்னா இது வந்து நம்ம வரைஞ்சிக்கிறது நடுக்கோடு கிடையாதுப்பா, மையக்குத்து கோடு தான். நம்ம நடுக்கோடை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த டாட்டட் லைனும் இந்த ஏபி கோடு எங்கே சந்திக்குதோ அதான் இந்த ஏபியின் நடுப்புள்ளி. அங்கே வந்து நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். இந்த புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைச்சோம்னா கிடைக்கிறது தான் நடுக்கோடு. இதுதான் நடுக்கோடு. ஃபர்ஸ்ட் நடுக்கோடு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நடுக்கோடு கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 3 நடுக்கோடுகள் இருக்கும்பா ஒரு முக்கோணத்துக்கு. ஆனால் நம்ம 3மே வரைய தேவையில்லை. ஏதாவது 2 மட்டும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா அதன் வழியாக 3வது நடுக்கோடு வந்து நம்மளே வரைஞ்சிக்கிடலாம். இப்போ இன்னொரு நடுக்கோடு வரைய போகிறோம். அது வந்து இந்த ஏசிக்கு பாதிக்கு மேலே அளவெடுத்து வில்லு வெட்டி அப்படி வரையலாம், இல்லை பிசிக்கு நடுக்கோடு வரையலாம். சரியா? நடுக்கோடு வரையணும்னா அதுக்கு முதல்ல மையக்குத்து கோடுகள் வரையணும். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஏல காம்பஸின் கூறிய முனை வைங்க. பாதிக்கு மேலே அளவெடுத்துக்கோங்க. அளவெடுத்துட்டு ஏயிலிருந்தே இந்த பக்கமாக ஒரு வில் இந்த பக்கமாக ஒரு வில் வெட்டிக்கிறோம். அப்படியே அளவை மாற்றாமல் எடுத்துகிட்டு போய் சீல வச்சு இந்த பக்கமாக ஒரு வில் வெட்டிக்கோங்க. இப்போ இந்த 2 விற்களும் எங்கே வெட்டி கொள்கின்றனவோ அங்கே புள்ளி வச்சு டாட்டட் லைன்ஸ் மூலமாக இணைச்சிருங்க. ஏன்னா இது வந்து மையக்குத்து கோடு தான், இன்னும் நடுக்கோடு நம்ம வரையல. இதான் வந்து நடுப்புள்ளி, ஏசியின் நடுப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு தான் வந்து நடுக்கோடு. அதுக்கு நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைச்சிருங்க. இணைத்தால் கிடைப்பது நடுக்கோடு. நம்ம 2 நடுக்கோடு வரைஞ்சிட்டோம். 3வது நடுக்கோடு ஏ என்ற முனை வழியாக வரையணும் இந்த பிசி என்ற பக்கத்துக்கு. அது வந்து நம்ம செஞ்சு பார்க்காம நம்ம ஜஸ்ட் வரைஞ்சிக்கலாம். ஏன்னா நடுக்கோடுகள் கண்டிப்பாக ஒரு புள்ளி வழியாகத்தான் செல்லும். இதை நீங்கள் ஜஸ்ட் வரைஞ்சிட்டு இப்போ இந்த 3 கோடுகளும் எங்கே வெட்டி கொள்கின்றனவோ அதற்கு ஜி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுருங்கப்பா. அவ்வளோதான், நடுக்கோட்டு மையம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த புள்ளி தான் வந்து ஜி புள்ளி. உதவி படத்துலையும் நம்ம நடுக்கோட்டு மையத்துக்கு பேர் கொடுக்கணும், ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். நன்றி மாணவர்களே.